முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண உடல் நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பெருந்திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண உடல் நலம் பெற வேண்டி சென்னை வளசரவாக்கம் பிரித்தானியா நகரில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் திரளான அஇஅதிமுகவினர் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் சேலம் ஃபேர்லென்ஸ் முருகன் கோவிலில் 1668 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் அமைச்சர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முதலமைச்சருக்காக மனமுருக வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சேலம் புறநகர் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பேரூர் கழகம் சார்பில் பெரியாண்டிச்சி அம்மன் கோவிலில் இருந்து 308 பேர் பால்குடம் எடுத்து ஊர்வலம் வந்து பெரியமாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அருள்மிகு பச்சையம்மன் சமேத ஸ்ரீ மன்னார் சுவாமி திருக்கோவிலில் 108 மூலிகைப் பொருட்களை கொண்டு மகா சண்டி யாகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் 108 கறவை பசுமாடுகளுக்கு கோபூஜை செய்து வழிபாடு நடத்தினர். திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் குருவிக்குளம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் விநாயகர் கோவிலில் இருந்து 208 பெண்கள் பால்குடம் சுமந்து பல்வேறு வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட கழகம் பம்மல் நகர கழகம் சார்பில் அருள்மிகு வக்ரகாளி அம்மன் கோவிலில் தன்வந்திரி ஹோமம், ஆயுஷ் ஹோமம், மகா மிருத்யுஞ்சய ஹோமம், நவகிரக ஹோமம், சுதர்சன ஹோமங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் பம்மல் நகர கழக ஜெயலலிதா பேரவை சார்பில் அருள்மிகு நாகவள்ளி அம்மன் கோவிலில் 208 பெண்கள் குத்துவிளக்கேற்றி சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. சென்னையை அடுத்த ஜமீன் பல்லாவரத்தில் உள்ள ஹசரத் சையத் பக்ருதீன் சாகித் தர்காவில் பல்லாவரம் நகர கழகம் சார்பில் சிறப்பு துவா நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் அருள்மிகு பாண்டவ பெருமாள் கோவில், கருக்குப்பேட்டை காசி விஸ்வநாதர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. 108 தேங்காய்கள் உடைத்து பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. ஈரோடு புறநகர் மாவட்டம் பவானி நகர கழகம் சார்பில் சக்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் தமிழ் சுவிசேஷ லூத்ரன் திருச்சபையில் அஇஅதிமுக சார்பில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் ஆலங்குடி பகுதியில் உள்ள அருள்மிகு ஏழவார் குழலி அம்மன் சமேத ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. 1008 திருநாம மந்திரங்களை கொண்ட சகஸ்ரநாம அர்ச்சனையும் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் சிக்கமாரண்ட அள்ளி புதூரில் உள்ள விநாயகர், சௌடேஸ்வரி அம்மன் உட்பட 5 ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் 108 தேங்காய் உடைத்து கழகத்தினர் வழிபாடு மேற்கொண்டனர். வேலூர் கிழக்கு மாவட்ட தாராபடவேடு நகர கழகம் சார்பில் ஓடைப்பிள்ளையார் கோவிலில் உள்ள சொர்ணமுகீஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் நூற்றுக்கணக்கான பெண்கள் பால்குடம் ஏந்தி சென்று வரதராஜ பெருமாள் கோவிலில் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதேபோல் பழைய காட்பாடியில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்தும் 108 தேங்காய் உடைத்தும் கழகத்தினர் வழிபாடு மேற்கொண்டனர். வேலூர் மேற்கு மாவட்ட கழக விவசாய பிரிவு சார்பில் ஆம்பூரில் உள்ள இமானுவேல் லூத்ரன் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான கழகத்தினரும் பொதுமக்களும் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு ஜெபம் செய்து மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் வள்ளிபுரம் பகுதியில் உள்ள அன்னமார் மற்றும் கன்னிமார் கருப்பராயன் சுவாமிகள் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ஈஸ்வரன் கோவிலில் சம மகா ருத்ராபிஷேகம், சம மிருத்யுஞ்சய யாகம் மற்றும் பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. கோவை பேரூர் சாலையில் உள்ள துர்க்கை அம்மன் கோவிலில் இருந்து தெலுங்குபாளையம் முத்துமாரியம்மன் கோவில் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 108 பால்குடம் மற்றும் 508 தீர்த்த குட பாத யாத்திரையை தொடர்ந்து துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது.
தென்சென்னை தெற்கு மாவட்டம் 142வது வட்ட அஇஅதிமுக சார்பில் சைதாப்பேட்டையில் பிடாரி இளங்காளியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து திருவள்ளுவர் குருகுலத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோயில்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்களில் ஏராளமான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர்.